ஹலோ எவ்ரிவன், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ப்ரிசர்வேஷன் ஒர்க் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி டீத் ப்ரிசர்வேஷன். குழந்தைங்களுக்கு ஒரு 7 லிருந்து 8 வயசு இருக்கும்போது பால் பல் விழுகும் இல்லையா, அந்த பால் பல் வச்சுட்டு இந்த ப்ரிசர்வேஷன் ஒர்க் நம்ம பண்ண போறோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம ப்ரிசர்வ் பண்றது ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸா கொடுக்கும். ஏன்னு சொல்றேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சின்ன வயசு போட்டோஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியாம ஒரு சின்ன ஸ்மைல் வரும். சின்ன வயசுல இந்த மாதிரி இருந்திருக்கோமா, எவ்வளோ அழகா இருந்திருக்கோம்ல, எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹாப்பியா இருந்திருக்கோம்ல, இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்ப்போம். ஸோ வந்து நம்ம சின்ன சின்ன விஷயத்தையுமே நம்ம பொக்கிஷமா எடுத்து வைக்கும்போது குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர்ல இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் பல் விழுந்தது, அதை வந்து நான் இந்த மாதிரி கீச்செயினா செஞ்சு வச்சிருக்கேன், இல்லைன்னா இது உன்னோட ஆம்பிளிக்கல் கார்டு, இது வந்து உன்னோட ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ண கிட், இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம காமிக்கும் போது அதோட ஹாப்பினஸ் வேற லெவல்ல இருக்கும். இந்த ப்ரிசர்வேஷன் ஒர்க்ல நான் பேஸ் கலர் கொடுத்துருக்கிறது ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல கொடுத்துருந்தேங்க. ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒபாக் பிக்மெண்ட்டும், ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கா பவுடரும் கொடுத்துருக்கேன். இந்த டீத்தை வந்து ஜஸ்ட் லைக் தட் ப்ரிசர்வ் பண்ணாம ஒரு ஃபேரி ஏஞ்சல் வந்து அந்த டீத்தை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், டீத்துக்குள்ள ஒரு சின்ன கேப் இருக்கும், அந்த கேப்குள்ள 2 ஃப்ளார் இருக்கிற மாதிரி மேக் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா பண்ணி இந்த ஸ்டிக்கர் வந்து நான் கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன். நான் எப்போதுமே ஃபோட்டோஸ் அண்ட் வினைல் ஸ்டிக்கர் ஆர்டர் கொடுக்குற இடத்துல கொடுத்து இதை நான் வந்து பிரிண்ட் எடுத்து வாங்கிக்கிட்டேன். அடுத்ததாக டீத் அண்ட் ஃப்ளார்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீச்சனோட சைஸ் 3 inches. நம்ம வந்து பேருக்கு பதிலாக ஃபோட்டோஸ் கூட ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இதை மேக் பண்ணும்போது ஐடியா பண்ணேன், பேசாமல் பையனோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருந்தா கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. பட் வந்து நான் பிரிண்ட் எடுக்கல, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுனால நான் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிட்டேன், பையனோட பேர் மட்டும் வச்சு. அடுத்ததான் நம்ம டாப் கோட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து யூவி ரெசின் வச்சு செக்யூர் பண்ணிடணும். இல்லைன்னா நம்ம டாப் கோட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு இடத்துல அலைன் பண்ணி வச்சிருப்போம், அது வந்து மிதந்துட்டு போய் வேற இடத்துல இருக்கும். ஸோ வந்து கரெக்டா அலைன்மெண்ட் பார்த்து நம்ம யூவி ரெசின் வச்சு கியூர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் யூவி ரெசின் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு இந்த ஃப்ளார்ஸ் வந்து வச்சுட்டேங்க. ரெசின் ஆட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எப்போதுமே ஃப்ளவர் ப்ரிசர்வேஷனுக்கு கண்டிப்பா யூவி ரெசின் யூஸ் பண்ணுங்க. ஃப்ளவர் அந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் யூவி ரெசின் வச்சு கியூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டாப் கோட்டிங் கொடுங்க. ஏன்னா வந்து நம்ம ஊத்துற டாப் கோட்டிங் வந்து லிக்விட் ஃபார்ம்ல தான் இருக்கும். நம்ம லிக்விட் ஃபார்ம்ல கோட்டிங் கொடுக்கும்போது அது என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாறும். இதே ஒரு நேம் கீச்செயின் அது சிம்பிளா ஏதாவது ஒரு ப்ரிசர்வேஷனோ ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. வேற ஏதாவது ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க்கோ இல்லை ஃபோட்டோ கீச்செயினோ பண்ணும்போது அந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் ஃபேஸ் மேல வந்துடும். ஸோ ஃபேஸ் மேல வரும்போது அதை நீங்க வந்து ரெடி பண்ணவே முடியாது, ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும், உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டே அப்படியே வேஸ்ட் ஆயிரும். ஸோ வந்து யூவி ரெசின் கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான கிளிட்டர்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யூவி ரெசின்ல மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை நல்லா கியூர் பண்ணதுக்கு அப்புறமா டாப் கோட்டிங் கொடுத்து பாருங்க. நம்ம எந்த இடத்துல அந்த கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல அப்படியே கரெக்டா நின்னுக்கும். ரெசின் ஆர்ட்ன்றது நம்ம ஒன்ஸ் மிக்ஸ் பண்றோம், அதுக்கு வந்து கலர் கொடுக்குறோம், போர் பண்றோம் அப்படின்றது கிடையாதுங்க. சின்ன சின்ன ப்ராஜெக்ட்னா மிக்சிங் அண்ட் போரிங் தான். பட் பெரிய பெரிய ப்ராஜெக்டா அது போகும்போது நிறைய டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் தெரிஞ்சுட்டு பண்ணாதான் ஃபைனல் அவுட்புட் கரெக்டா வரும், இல்லைன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் வருங்க. கிளிட்டர்ஸ் எல்லாம் யூவி ரெசின்ல கியூர் பண்ணதுக்கு அப்புறமா பபிள் பஸ்டர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் டாப் கோட்டிங் கொடுத்துட்றேன். ரெசின் அண்ட் ஹார்ட்னர் பபிள்ஸ் வராம எப்படி மிக்ஸ் பண்ணும் அதை பத்தின ஃபுல் வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோல எதுவுமே நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த ப்ரிசர்வேஷன் ஒர்க் நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அதை பத்தின டீடைல்ஸ் மட்டும் தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெசின் அண்ட் ஹார்ட்னர் எப்படி மிக்ஸ் பண்ணும் அதை பத்தின டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசின் ஆர்ட் சம்பந்தமான எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரிசர்வேஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கீச்செயின் ரிங் ஆட் பண்ணிட்டேங்க. கீச்செயின் ரிங் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் யோசிச்சேன், இது கீச்செயின் மாதிரி இல்லை, ஒரு பெரிய கார் ஹேங்கிங்ஸோ ஒரு வால் ஹேங்கிங்ஸ் மாதிரி இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. பட் இந்த ப்ரிசர்வேஷன் வந்து நம்ம வெளியே எங்கேயும் யூஸ் பண்றது இல்லை. நீங்க எதாவது ப்ரிசர்வ் பண்ணணும்னா கொஞ்சம் சின்ன சைஸ்ல மேக் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. இது என்னோட பேபியோட டீத் தான் ப்ரிசர்வ் பண்ணிருக்கேன்றதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. நான் ஃபியூச்சர்ல வந்து இது வால் ஹேங்கிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவேன். பட் நீங்க ப்ரிசர்வ் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு கீ செயினா பண்றீங்கன்னா ஒரு 2 inches போதும். ஸோ இந்த மாதிரியான ப்ரிசர்வேஷன் ஒர்க் வந்து நம்மகிட்ட அவைலபிளா இருக்குங்க. கஸ்டமைசேஷன் தான், கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் முழுக்க முழுக்க கஸ்டமைஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஃபர்தர் டீட்டெயிலுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ரெசின் ஆர்ட் பத்தின எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.